ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான வீடியோ தான் போட்டுட்ருக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம 9ஆம் வகுப்பு வந்து தமிழ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதனோட தொடர்ச்சியாக பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தவறான கூற்று எது? ஸோ கொடுக்கப்பட்டதுல எந்த கூற்று வந்து தவறா இருக்கு? நீங்க வந்து ஆன்சர் வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. சூப்பர். ஸோ பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, கரெக்டு தான். விழித்தொடர்லையும் வல்லினம் மிகாது, கரெக்டு தான். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது, கரெக்டு தான். ஓமை தொகையில் வல்லினம் மிகாது, இதுதாங்க தவறு. ஓகேங்களா? ஏன்னா ஓமை தொகையில வல்லினம் மிகும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தவறான ஒன்று எது? ஸோ ரெண்டாவது கூற்றுல எது தவறா இருக்குன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம். தவறான ஒன்று எது? ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 3 கோடி அப்படின்றதையும் வல்லினம் மிகாது. ஏன்னா 8, 10 தவிர பிற எண்களுக்கு பின்னால வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அப்ப இது கரெக்ட் தான். உருப்பொருள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சால, தவ, தட, குழ இந்த உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் இதை தவிர மற்ற உரிச்சொற்களுக்கு பின்னால் என்ன பண்ணது? வல்லினம் மிகாது. அப்போ உருக்கு பின்னால வல்லினம் மிகுந்திருக்க கூடாது. ஓகேங்களா? சால, தவ, தட, குழ இந்த 4 உரிச்சொற்களுக்கு பின்னால் தான் வல்லினம் மிகணும். அப்ப இங்க பீதா வந்து இதுக்கான ஆன்சர். இது எல்லாமே கரெக்ட் தான். இரவு பகல் இதுலயும் வல்லினம் மிகாது. திருவாளர் செல்வன் இது வந்து வினைத்தொகை, இதுலயும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ இரவு பகல் உண்மை தொகைன்றதுனால அழிலும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அப்போ பீதா இதுக்கான ஆன்சர். வல்லினம் மிகாததுடன் தொடர்பற்றது எது? ஸோ வல்லினம் மிகாததுடன் தொடர்பற்றது எது? எடுங்க பார்க்கலாம். சூப்பர். 2ஆம், 3ஆம், 4ஆம் 2ஆம், 3ஆம், 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகள்ல வல்லினம் மிகாது. ஸோ 2ல இருந்து 5 வரல என்ன பண்ணாதுங்க? வல்லினம் மிகாது. 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின். வினைத்தொகையுடன் தொடர்பற்றது எது? கொடுக்கப்பட்டுள்ள வினைத்தொகையுடன் தொடர்பற்றது எது? சூப்பர். எதுங்க? தாய் தந்தை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா தாய் தந்தை அப்படின்றது உண்மை தொகையில வரக்கூடியது. மீது 3மே வந்து வினைத்தொகை தான். ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி. கூற்றை கவனி. சூப்பர். நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. அக்னி சிறகுகள் அப்துல் கலாம், கரெக்ட் தான். மின்மினி ஆயிஷா நடராஜன், கரெக்ட் தான். ஏன், எதற்கு, எப்படி இது வந்து சுஜாதா, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. சோ 6வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. ஒன்றறி அதுவே, உற்றறி அதுவே, இரண்டறி அதுவே, அதனோடு நாவே, இவ்வடியில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? இவ்வடியில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? சூப்பர். தொடு உணர்வு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ அதனோடு அப்படின்றது எதை குறிக்குது? தொடு உணர்வை தான் வந்து குறிக்குது. கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? சூப்பர். எதுங்க? நேவிக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி.
சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயல் வந்து எதுங்க? நேவிக். ஓகேங்களா? ஸோ ஏவு ஊர்தியோட செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கக்கூடியதான் வந்து சித்தாரா. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கையாரோ அடங்கி நின் ஒலி அளவா அணைந்தன பரிதி வாழி என பாடியவர் யார்? இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கையாரோ அடங்கி நின் ஒலி அளவா அமைந்தன பரிதி வாழி என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? பாரதிதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பாரதிதாசன் தான் வந்து இந்த பாடல் வந்து பாடியிருப்பாரு. அடுத்து 10வது கேள்வி. பொருந்தா இணை எது? இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க ஆன்சர் வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ டவுன்லோட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பதிவிறக்கம்னு வரணும். ஓகேங்களா? பதிவேற்றம் அப்படின்னா அப்லோடு. அப்லோடுனா தான் வந்து பதிவேற்றம். டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். ஓகேங்களா? அப்போ பி தான் அங்க தவறா இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி. அடுத்து 11வது கேள்வி. இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என கூறியவர் யார்? இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? தொல்காப்பியர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். தொல்காப்பியர் தான் இதை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. தல் அம் மை என்பன டேஷ். தல் அம் மை ஆகியவை எந்த விகுதிகள்? சூப்பர். தல் அம்மை ஆகியவை என்னதுங்க? தொழிற்பெயர் விகுதிகள். சி தாங்க இதுக்கான ஆன்சர். இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். அடுத்து 12வது கேள்வி. ஓகார இடைச்சொல் எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? ஓகார இடைச்சொல்லானது எத்தனை பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது? சூப்பர். ஓகார இடைச்சொல்லானது ஒழியிசை, வினா சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை அப்படின்னு சொல்லிட்டு 8 நிலைகளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நன்னூல் வந்து குறிப்பிடுது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 8 தான் இதுக்கான ஆன்சர். சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. பாருங்க, எது சரியா இருக்குன்னு பார்த்து தேர்ந்தெடுங்க பார்க்கலாம். சூப்பர். எதுங்க? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். எத்துணை ஆண்டுகள் பழமையானது. ஓகேங்களா? ஏன்னா எத்துணை அப்படின்றது காலத்தையும் அளவையும் தான் குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். எத்துணை ஆண்டு பழமையானது. இது பழங்கள், இது பழம் அன்று அப்படின்னு வந்திருக்கணும். இது பழம் அன்றுன்னு வந்திருக்கணும். இவை பழங்கள் அல்ல அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? எத்தனை நூல்கள் வேண்டும் வந்திருக்கணும். அப்ப இது எல்லாமே தவறா இருக்கு. இதுதான் கரெக்ட். அடுத்து 14வது கேள்வி. உரிச்சொற்கள் டேஷ் உரியன என நன்னூலார் குறிப்பிடுகிறார். உரிச்சொற்கள் எதற்கே உரியன அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்து குறிப்பிடுறாரு. சூப்பர். உரிச்சொற்கள் வந்து செய்யுளுக்கே உரியன. பி தாங்க இதுக்கான ஆன்சர். உரிச்சொற்கள் வந்து எதுக்கு உரியன? செய்யுளுக்கே உரியன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நன்னூலார் வந்து குறிப்பிடுறாரு. பி தான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்து பொருந்தா இணை எது? சூப்பர். இது உரிச்சொலை பொறுத்தவரையிலும் ஒரு சொல் தான், ஆனா பல பொருள் வரக்கூடியது இந்த கடி அப்படின்றது. இங்க கடி மலர் அப்படின்றது மனமிக்க மலர். ஆமாங்க, இது கரெக்ட் தான். கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம், கரெக்ட் தான். கடிநுனி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சிறந்த நுனி இல்ல, கூர்மையான நுனி. ஓகேங்களா? அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. என்னன்னு வரணும்? கூர்மையான நுனின்னு வரணும். அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சூப்பர். 16வது கேள்வி பாருங்க. பூவாது காய்க்கும் மலர்கை அடிகொடித்த சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? சூப்பர். எங்கெங்க அடிகொடிட்டு இருக்காங்க? பூவாது, அப்புறம் மலர்கை. ஸோ பூவாது அப்படின்றது எதிர்மறை வினையச்சம், மலர்கை அப்படின்றது ஓமை தொகை. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். எதிர்மறை வினையச்சம் ஓமை தொகை. அப்போ டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரியான கூற்றினை தெரிவு செய்க. மூன்று கூற்றுகள் இருக்கு. சூப்பர். ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, கரெக்ட் தான். வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் பேச்சு, கரெக்ட் தான். வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம், இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லா கூற்றுமே இங்க சரியா இருக்கிறதுனால அனைத்தும் சரி அப்படின்றது இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் டி தான். அடுத்து பொறுத்துக. இதை பொருத்தி எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க வேகமா பொருத்தி ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். சிறுபஞ்ச மூலம். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது வந்து ஒரு அற இலக்கியம். அப்போ 3. குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு அப்படின்றது வந்து ஒரு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி அப்படின்றது வந்து காப்பிய இலக்கியம். குறுந்தொகை. குறுந்தொகை அப்படின்றது வந்து சங்க இலக்கியம். அப்போ 3, 4, 1, 2 எங்க இருக்கு பாருங்க? பி ல இருக்கு பாருங்க. அப்ப பி தான் அதுக்கான ஆன்சர். 3, 4, 1, 2. அடுத்து 19வது கேள்வி. சாலின் சாயில் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? சாலின் சாயில் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? பி தான் இதுக்கான ஆன்சர். கலர் நிலம். ஓகேங்களா? கலர் நிலம். சாலின் சாயில் என்னதுங்க? கலர் நிலம். 20வது கேள்வி. கரும்பலகை யுத்தம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? கரும்பலகை யுத்தம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர். யாருங்க? மலாலா. டி தான் இதுக்கான ஆன்சர். மலாலா தான் வந்து கரும்பலகை யுத்தம் அப்படின்ற நூலோட ஆசிரியர். ஓகேங்களா? ஸோ ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்ற அந்த சிறுகதைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வள்ளியப்பன் வருவார். அடுத்த முதல் ஆசிரியர் அப்படின்னா சிங்கிஸ் ஜத்மாதாவ். முதல் ஆசிரியர் அப்படின்றவங்களோட ஆசிரியர் தான் வந்து ஜிங்கிஸ் ஜத்மாதாவ். கல்வியில் நாடகம் தான் வந்து பிரளயன் வருவார். கல்வியில் நாடகம் தான் பிரளயன் வருவார். அடுத்து 21வது கேள்வி. பொறுத்துக. ஸோ இதை பொறுத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஒன்னு சொல்றேன் பாருங்க. உயிர் முன் உயிர். உயிர் முன் உயிர். உயிர் முன் உயிர் என்ன வரணுங்க? மணி அடி. ஓகேங்களா? அதாவது பிரிச்சிங்க அப்படின்னா
மணி கூட்டல்ல இன் கூட்டல் ஈன்னு வரும், அடியில ஆ வரும். அப்ப இங்கேயும் உயிர் எழுத்திருக்கும், இங்கேயும் உயிர் எழுத்திருக்கும். அப்ப அதான் உயிர்முன் உயிர். அப்ப 2. அப்ப உயிர் முன் மெய், உயிர் முன் மெய். பனி காற்று. ஸோ பனி காற்றை பிரிச்சிங்கன்னா பனியில நீ, காற்று கா. ஓகேங்களா? அப்ப இங்க உயிர் எழுத்து வந்திருக்கும், அப்புறம் இக்கு வந்திருக்கும், இக்கு கூட்டுற உயிர் முன் மெய் எழுத்து வந்திருக்கும். அப்போ உயிர் முன் மெய். அப்போ 1. மெய் முன் உயிர். அப்போ முதல்ல மெய் எழுத்து வரும், அப்புறம் தான் உயிர் எழுத்து வரும். ஆள் இலை, ஆள் கூட்டல் இலைன்னு புரியும். இல்லைன்றது மெய் எழுத்து பிளஸ் இலையில ஈன்றது உயிர் எழுத்து. அப்ப மெய் முன் உயிர் வந்து ஆள் இலை. அப்போ 3. மெய் முன் மெய் அப்படின்றது வந்து மரக்கிளை. அப்போ 2 1 3 4 எங்க இருக்கு பாருங்க, பி இருக்கு பாருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி தான். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? சூப்பர். குற்றியலுகரம் 6 வகைப்படும். டி தான் அதுக்கான ஆன்சர். குற்றியலுகரம் 6 வகைப்படும். 23வது கேள்வி. பொருந்தா இணை எது? கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த குற்றியலுகரத்துல இருந்து. சூப்பர். நீங்க வந்து ஆன்சர் வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. நாக்கு, வகுப்பு ஆகியவை வன்தொடர் குற்றியலுகரம். கரெக்ட் தான். நெஞ்சு, இரும்பு ஆகியவை மென்தொடர் குற்றியலுகரம். கரெக்ட் தான். மார்பு, அமிழ்து ஆகியவை இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ சி தான் இங்க வந்து தவறா இருக்கு. இடைத்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் இல்லை. நெடில் தொடர் குற்றியலுகரம் மேக்சிமம் 2 எழுத்துல வரக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க மார்பு, அமிழ்து ஆகியவை இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த காது, பேசு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். இது கரெக்ட் தான். ஸோ உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வராது. முதுகு, வரலாறு ஆகியவை தான் நெடில் தொடர் குற்றியலுகரமா வரக்கூடியது. அப்போ சீதா இங்க தவறா இருக்கு. சீதா இதுக்கான ஆன்சர். புறம் கூட்டல் 400 ஈக்குவல் டு புறநானூறு என்பது டேஷ். புறம் கூட்டல் 400 புறநானூறு அப்படின்றது எது? சூப்பர். எதுங்க? கெடுதல் விகாரம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா இங்க இம்மு கெட்டு தான் வந்து என்ன பண்ணிருக்கோம், புணர்ந்திருக்கும். அதனால கெடுதல் விகாரம். அடுத்து தவறானது எது? புளிஞ்சோறு, விலங்காய், பூந்தொட்டி, செய்நன்றி. இதுல எதுங்க தவறா இருக்கு? சூப்பர். இது 3மே கரெக்ட் தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன இருக்குது, வல்லினம் மெல்லினம் எல்லாமே மிகுந்திருக்குது. ஓகேங்களா? ஆனா செய் நன்றி. ஓகேங்களா? ஏன்னா செய் நன்றியில என்ன மிகும், மெல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கூடியதா இருக்கும். அப்போ செய் இன் நன்றி அப்படின்னு வரணும். அப்போ இங்க இது தவறா இருக்கு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி. பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி எது? பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி எது? பொதுவர்கள் போலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி எது? பொலிவுற போரடித்திடும். சூப்பர். எதுங்க? முல்லை. சீதா அதுக்கான ஆன்சர். முல்லை நிலப்பகுதி தான் வந்து பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி. அடுத்து 27வது கேள்வி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இக்குறளில் பயின்று வரும் அணி எது? அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது? ஏகதேச உருவக அணி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ ஏகதேச உருவக அணி தான் வந்து இதுல வந்து பயின்று வருது. சரியானதை தேர்ந்தெடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல எது சரியா இருக்குன்னு தேர்ந்தெடுங்க. சூப்பர். நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர்னு வரணும். கூரை வேய்ந்தனர் வரணும். அப்ப இது தவறு. கையல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், கையல் பானை வனைய கற்றுக்கொண்டால் அப்படின்னு வரணும். அப்ப இதுவும் தவறு. அணில் பழம் தின்றது. இது கரெக்டுங்க. அணில் பழம் தின்றதுன்னு வரணும். கரெக்டு தான். கொடியில் உள்ள மலரை
எடுத்து வா, இது தவறு. ஏன்னா கொடியில் உள்ள மலரை கொய்து வா அல்லது பறித்து வா எதுனாலும் சொல்லலாம். கொய்து வான்றதுக்கு இன்னும் கரெக்ட். அப்ப சீதா வந்து இங்க சரியா இருக்கு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். ஊழி பெயரினும் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இக்குறளில் பயின்று வரும் அணி எது? ஊழி பெயரினும் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது? சூப்பர். எதுங்க? ஏகதேச உருவகணி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். இதுலயும் ஏகதேச உருவகணி தான் வந்து இதுலயும் வந்து பயின்று வருது. அடுத்து 30வது கேள்வி. காம்பினேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? காம்பினேஷன் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? சூப்பர். எதுங்க? புணர்ச்சி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். காம்பினேஷன் அப்படின்றதோட தமிழ்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமா இப்போ நம்ம 9th வந்து அடுத்த 3 இயல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த 3 இயலும் பார்த்து முடியும். நம்ம வந்து இப்போதைக்கு ஓல்டு எடிஷன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நியூ புக்கில் தான் ஓல்டு எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நியூ எடிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பாடங்கள் குறைவா இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு சேஃப் ஜோனுக்காக நம்ம ஓல்டு எடிஷனை சேர்த்து படிச்சிடறோம். ஏன்னா இலக்கண பகுதியில் மட்டும்தான் படிக்கிறோன்றதுனால நம்ம வந்து சேஃப் ஜோனுக்காக நம்ம வந்து படிச்சிடறோம். ஓகேங்களா? சரிங்க கைஸ். ஸோ நம்ம இதனோட தொடர்ச்சி அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.